ஹே ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக டயட் அப்படின்னாவே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுற வார்த்தை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். இது ரொம்ப ஈஸி டு ஃபாலோ. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட லாஸ்ட் மீல்க்கும் நெக்ஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் மீல்க்கும் இருக்கிற கேப் தான் வந்து உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் வந்து எந்த டைப் சூஸ் பண்ண போகிறோங்கிறது முக்கியம். இதில் 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து 12:12 தான் ஈஸியாக இருக்கும். 12 hours நம்ம சாப்பிடுவோம் அண்ட் 12 hours சாப்பிடாமல் இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஓகே நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கும் போது 14:10 போகும். பட் ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா 16:8 தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற ரேஷியோவும் அதுதான். ஸோ நம்ம 16 hours ஃபாஸ்டிங்கில் இருப்போம். 8 hours வந்து நம்ம ஃபீடிங் விண்டோ இருக்கும். அந்த ஃபீடிங் விண்டோவில் நம்ம மைண்ட்ஃபுல்லாக ஃபீட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை நீங்கள் வந்து போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த விண்டோ சூஸ் பண்ண போகிறீங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரேஷியோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோவில் வந்து கண்டிப்பாக நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹங்கர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் பண்ணலைனாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்களோட ஈட்டிங் விண்டோவில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். பட் வந்து காம்போஸாக எடுத்துக்கோங்க. இது தோசை ஒன்று, சட்னி கொஞ்சம் ப்ளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஒரு டீ, அந்த மாதிரி ஒரு காம்போஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் லிக்விட் கேலரிஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டாக்டரே நீங்கள் டயட்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் B12, விட்டமின் D, ஹீமோக்ளோபின், தைராய்டு, பிளட் சுகர் இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட வேல்யூஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் சப்ளிமெண்ட்ஸை விட நம்ம அதை ஃபுட்டில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. பாய்.